السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. نحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم في الفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يقول سبحانه وتعالى في كتابه الحكيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنه من يأتي ربه مجرما فإن له جهنم لا يموت فيها ولا يحيا، أو كما قال عليه الصلاة والسلام. وعن عبد الله بن عمرو أنهما حدثه عن رسول الله صلى الله عليه وسلم قال: إذا اشتد الحر فأبردوا عن الصلاة فإن شدة الحر من فيح جهنم، أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற வல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவரின் மீது உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரினுடைய வழிமுறையை பின்பற்றிய சஹாபாக்கள் முதல் கியாமத்து வரைக்கும் இருக்கிற அனைத்து நல்லோர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் கருணையும் கிருபையும் அனைத்து நலவுகளும் உண்டாகுக என்ற துஆக்களோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துல்கஅதா மாதத்தினுடைய முதல் ஜும்ஆவிலே உங்களையும் என்னையும் அல்லாஹ் சங்கைப்படுத்தி வைத்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், அல்லாஹ்வினுடைய காலகட்டத்தில், அந்த கால நேரத்தில் 12 மாதங்கள் உள்ளது. அந்த 12 மாதங்களில் அல்லாஹ் எல்லா மாதங்களையும் சிறப்பாக ஆக்கி வைத்திருக்கிறான். முஹர்ரத்திலிருந்து, நீங்க ஜனவரி பிப்ரவரி நினைச்சுக்கிறோம்னா, முஹர்ரம் சஃபர் இந்த அரேபிய மாத கணக்கில் அல்லாஹ் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பை வச்சிருக்கிறான். இப்ப பாருங்க, முஹர்ரம் என்று சொன்னால் ஈடேற்றம் பெற்ற மாதம். நபிமார்களுடைய வாழ்க்கையிலே முஹர்ரம் மாதம் பல ஈடேற்றங்களை தந்திருக்கிறது. அதனால பிறை 9, 10 ஆஷுராவினுடைய நாட்களிலே நோன்பு பிடிப்போம், அமல்கள் செய்வோம். சஃபருடைய மாதம், முஹர்ரத்துக்கு அடுத்து சஃபர், பீடை மாதம் என்று சொல்லுவார்கள். ஆனால் அல்ல, சஃபர் மாதம் இருக்கிறதே அது ஒரு பரக்கத்தான மாதம். ரபீஉல் அவ்வல் பெருமானார் பிறந்தது, ரபீஉல் ஆஹிர் அல்லாஹ்விற்கு மிக பிடித்த மாதம். முஹம்மிதின் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பிறந்திட்ட மாதம். அடுத்து ஜமாத்துல் அவ்வல், ஜமாத்துல் ஆஹிர் இருக்கிற 12 மாதமுமே அல்லாஹ்விற்கு பிடித்த மாதம். அதில் துல்கஅதா மாதம் நாம் இப்போது இருக்கிறோம். அல்லாஹ் இந்த மாதத்தை சிறப்பு படுத்தி வைத்திருக்கிறான். ஏன்? அடுத்த மாதம் துல்ஹிஜ்ஜா மாதம், ஹஜ்ஜி பெருநாளுடைய மாதம். அப்ப அதற்காக வேண்டி நாம் அந்த சிந்தனைகளை நாம் விதைக்கக்கூடியவர்களாக நாம் மாற கடமைப்பட்டிருக்கிறோம். ஹஜ்ஜி பெருநாள் வரப்போகுதுன்னா அதுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன நம்ம பண்ணணும், தயாரிப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, குர்பான் கொடுக்கறது இருக்குது, ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்கள் ஹஜ்ஜு செய்வாங்க, அவர்களுக்காக வேண்டி துஆ செய்வாங்க. இப்படி ஏராள விதமான விஷயங்கள் இந்த மாதத்திலே நடக்கக்கூடியதாக வரக்கூடியதாக நாம் பார்க்கிறோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப
இந்த மாதத்தினுடைய வரக்கூடிய துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய சங்கையான அந்த சிறப்பின் பொருட்டால் அல்லாஹ் உங்களுடைய, என்னுடைய, நம்முடைய ஊர்வாசிகளுடைய ஒட்டுமொத்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்துணைகளுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்திலே நாம் அடிக்கடி கேட்க வேண்டும், யா அல்லாஹ் இறையில்லமாம் கஅபா, உன்னுடைய இறையில்லமாம் கஅபாவை ஹஜ் மற்றும் உம்ரா செய்யக்கூடிய தௌஃபீக்கை திரும்ப திரும்ப எனக்கு தாரபின்னு கேட்கணும். உங்களுடைய துஆக்களை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்தது ஹஜ் பெருநாள். அந்த ஹஜ் பெருநாளுக்கு நம்ம குர்பான் கொடுப்போம். அந்த பிராணியை நாம் நல்ல முறையில் இந்த மாதத்திலிருந்து, துவக்கத்திலிருந்து வளர்க்க ஆரம்பிக்க வேண்டும். அப்ப இது போன்ற கடமைகளை நாம் இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலே இன்ஷா அல்லாஹ் செய்ய ஆரம்பித்து விட்டோம் என்றால் அல்லாஹ்வினுடைய கிருபையால், அல்லாஹ்வினுடைய மேன்மையான சிறப்பால் நமக்கு துல்ஹிஜ்ஜா மாதம் ஆக சிறந்த மாதமாக அமைந்துவிடும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேச வர்றது வேற டாபிக். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பருவங்களை பலவாறாக மாற்றிருக்கிறான். பல்வேறு இடங்களுக்கு பல்வேறு விதமான சீதோஷண நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். ஒரு சில ஊர்களை அல்லது ஒரு சில நாடுகளை அல்லாஹ் குளிர்ச்சியாகவே வைத்திருக்கிறான். ஒரு சில நாடுகளை அல்லாஹ் சூரியனுடைய ஒளியே இல்லாமல் வைத்திருக்கிறான். ஒரு சில நாடுகளில் அல்லாஹ் இரவையும் பகலையும் மாற்றி மாற்றி தருகிறான். இவைகள் எல்லாமே மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நிஅமத்து. இவைகள் எல்லாமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இறை அத்தாட்சிகள். இவைகளை நாம் பார்த்து படிப்பினை பெற வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சமம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம இப்போ இருக்கிற காலம் மே மாதம். மே மாதம்னாலே கோடை காலம் என்றாலேயே கொளுத்துகிற வெயிலும் வேர்க்கிற உடம்பும் தான் நமக்கெல்லாம் இருக்கும். பாருங்க, இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறது. என்ன, ஃபேன் இல்லாமல் நம்மளுக்கு வாழ்க்கை ஓடாது, விசிறி இல்லாமல் நமக்கு காலம் போகாதுன்ற கணக்கா மே மாதம் வந்துவிட்டாலேயே அதனுடைய வெப்பம், அதனுடைய அந்த நிலைமை இருக்கிறது மிகவும் நமக்கு கொடூரமாக ஆகிவிடுகிறது. இன்னும் ஒரு சில இடங்கள்லாம் பார்க்குறோம், 108 110 டிகிரி எகிரி கொண்டு போகிறத நம்ம பார்க்குறோம். இன்னும் சொல்கிறாங்க, நம்ம ஊரில் இன்னும் சொல்கிறாங்க, என்ன ஆலிம்சா இருக்கே இப்படியா, இன்னும் நல்ல வெயிலெல்லாம் இருக்குதுங்கிறாங்க. இப்போ நமக்கு பயம் வருது. வெயிலுடைய தாக்கத்தை நினைக்கும் போது நமக்கு அச்சம் வருகிறது. இந்த வெயிலே நம்மளால் தாங்க முடியலையே, இன்னும் கூடுதலாக இருக்குன்னா அல்லாஹ் அக்பர், எப்படி நம்ம தாங்க போகிறோங்கிற ஒரு சிந்தனை நமக்கு வருது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு இறை நம்பிக்கையாளர் அடிக்கிற இந்த வெயில், உஷ்ணம், வெப்பம் இவைகளையும் நாம் பார்க்கும் போது அவருக்கு நரகத்தினுடைய அந்த சிந்தனை கண்டிப்பாக எழுந்து வரும். ஒரு மூமின் இப்படி சிந்திப்பான், இந்த உலகத்தில் இருக்கிற இந்த சூட்டையே நம்மளால் தாங்க முடியலையே, எப்படிதான் நாளைக்கு மறுமையில் நரகத்துக்கு நம்ம போக மாட்டோம், அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ் நரகத்தினுடைய ஜுவாலையை எப்படி வைத்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு மூமினுக்கு கண்டிப்பாக எழுந்து வரும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கோடை காலமும் நரகத்தினுடைய ஜுவாலையும் என்ற ஒரு சிறந்த பல செய்திகளை கொண்ட ஒரு ஜும்ஆவாக அல்லாஹ் இந்த ஜும்ஆவை நம் அனைவருக்கும் ஆக்கி அருள்வாளிப்பானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸாக நாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், இதஸ்தல் ஹர்ரு, வெப்பத்தினுடைய கடுமையாகும் போது ஃபஅபரிது, நீங்கள் லுஹருடைய தொழுகையை தாமதப்படுத்திக் கொள்ளுங்கள். வஅனி ஸலாத்தி ஃபஇன்ன ஷித்தத்தின் அருதி ஹர்ரி மின் ஃபைஹி ஜஹன்னம். ஏன் நம்ம இந்த உஷ்ணத்தை நினைக்கும் போது தொழுகைகளை பிற்படுத்த வேண்டும் என்று கேட்டால், இந்த உஷ்ணம் இருக்கிறது, இந்த வெப்பம் இருக்கிறது,
இது எதனின் மூலமாக வருகிறது, இதனுடைய வரலாறுகள் என்ன அப்படிங்கிறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இந்த ஷித்தத்தான கடுமையான இந்த வெப்பம் இருக்கிறது அல்லவா, இது நரகத்தினுடைய வெளிப்பாடு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இப்போ அடிக்கிற இந்த வெயில் என்னன்னு கேட்டால் நரகத்தினுடைய வெளிப்பாடு. அப்போ இப்படி நம்ம மொட்டையாக சொன்னால் நமக்கு வழங்காது. இன்னொரு ஹதீஸையும் நம்ம பார்ப்போம். அநேகமானவர்களே, புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, பஷ்டகத்தின் நாரு இலா ரப்பிஹா, அல்லாஹ்ட்ட ரப்பிட்ட நெருப்பு நரகம் இருக்குதே, அது முறையிடுது, பேசுது. யா ரப்பி, என்னுடைய இறைவா, என்னுடைய இரட்சகனே, அகல பகதி பகதன், நரகமாகிய எண்ணில் ஒரு சிலது இன்னொரு சிலதை சாப்பிட்டுருது, ஒரு சிலது இன்னொரு சிலதை அப்படியே என்ன செஞ்சிருது, மூடி மறைச்சிருது, சாப்பிட்டுருது. அதனால ஃபஅத்தின்லஹா, எனக்கு நீ கட்டளை கொடு, எனக்கு நீ அனுமதி கொடு. பிநஃப்ஸைனி நஃப்ஸுன் ஃபீ ஷிதாஇ, எனக்கு 2 தடவை மூச்சு விடுறதுக்கு எனக்கு அனுமதி கொடு அப்படின்ட்டு நரகம் அல்லாஹ்வினிடத்திலே கேட்குது. வெப்பம் அல்லாஹ்வினிடத்திலே பேசுது. 2 தடவை எனக்கு மூச்சு விடுறதுக்கு சான்ஸ் கொடு, அனுமதி கொடு அப்படின்ட்டு நரகம் என்ன செய்கிறது, இறைவனிடத்திலே கேட்டபோது அல்லாஹ் அனுமதி கொடுத்து விட்டான். எப்போது? நஃப்ஸுன் ஃபீ ஷிதா, குளிர்காலத்திலே ஒரு முறையும், வ நஃப்ஸுன் ஃபீ ஷைத், கோடை காலத்தில் ஒரு முறையும். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அஷத்து மா தூஜது மினல் ஹர்ரி, இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த கடுமையான வெப்பம், எப்பா சுட்டி எரிக்குதுப்பா, முடியலை என்னால், இதனுடைய வெப்பம் இருக்கிறது, என்னால் தாங்க முடியல. அப்ப இந்த வெப்பத்தை தாங்க முடியாத நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அனுமதி கொடுத்து விட்டான் நரகத்திற்கு, அது மூச்சு விடுறதுதான் இந்த வெப்பம். சுப்ஹானல்லாஹ், நரக மூச்சுக்கே நம்மளால தாக்கு பிடிக்க முடியும், இப்படிதானே? நரகம் ஒரு முறை மூச்சு விடுறதுக்கே நம்மளால என்ன செய்ய முடியலங்க, நம்மளால தாக்கு பிடிக்க முடியல. அதனுடைய ஜுவாலையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும், அதனுடைய கடுமையை நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். 2வது சொன்னாங்க பெருமானார், வனஃப்ஸுன் ஃபீ ஷிதா, குளிர்காலம். இப்போ குளிர்காலத்தில் பாருங்க, கடுமையான குளிரா இருக்கும். அப்ப அந்த நரகமாகிறது 2வது முறை தன்னுடைய மூச்சு காத்து வெளியேற்றுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால தான் நீங்கள் கோடை காலத்தில் அதிகமான வெப்பத்தை நீங்கள் உணர்கிறீர்கள், பனிக்காலத்தில் நீங்கள் அதிகமான குளிர்ச்சியை உணர்கிறீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்திலே பேசுகிறார்கள். அப்ப கனியமான அல்லாஹ் நல்லடியார்களை விளங்கணும், நரகத்தினுடைய ஒரு மூச்சினுடைய கொடூரம் நம்மால் தாங்க இயலவில்லை என்று சொன்னால், நரகத்திற்கு என்று அல்லாஹ் தரிப்படுத்தப்பட்ட மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல் ஹும்மா, காய்ச்சல் என்பது, நமக்கு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, மின் ஃபைஹி ஜஹன்னம், அது நரகத்தினுடைய பெரும் மூச்சின் காரணத்தினால் ஏற்படுகிறது. நரகத்தினுடைய பெரும் மூச்சின் காரணத்தினால் நமக்கு காய்ச்சல்கள் ஏற்படுத்துகிறது. இப்போ காய்ச்சல் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா நேரம் நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, ஊசி மாத்திரை வாங்கி போற்றக்கூடாது. முதலில் நீங்கள் என்ன செய்யுங்கள், ஒரு துணியை எடுத்து நீரால் அதை தொட்டு நல்லா புழிஞ்சிட்டு உங்களுடைய உடலுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மருத்துவத்தை சொல்லித் தருகிறார்கள். காய்ச்சல் இருக்குது, அது நரகத்தினுடைய பெரும் மூச்சு, அந்த மூச்சின் காரணத்தினால் மனிதனுக்கு காய்ச்சல் வருகிறது. எனவே பபரிதுஹா பில்மா, தண்ணியை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்கள், அந்த காய்ச்சலுக்கு ஒத்து கொடுத்து, அந்த ஒத்தளம் கொடுத்து நீங்கள் அந்த காய்ச்சலை நீங்க குளிர்படுத்துங்கள் என்று பெருமானார் நமக்கு அழகான முறையிலே சொல்லி காட்டுறாங்க. இந்த நேரத்தில் செய்திகளில் பார்க்கிறோம், பலவிதமான செய்திகள் நமக்கு கிடைக்கிறது. அங்காங்கே 100, 108 தாண்டி
டிகிரிகளுக்கு அளவுக்கு வெப்பத்தினுடைய சலனம் இருக்கிறது. நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த இடத்திலே அறிவியல் நமக்கு தேவைப்படுகிறது. இணையமானவர்களே, சூரியன் இருக்கிறது, அது பூமியிலிருந்து 149 மில்லியன் தூரத்தில் இருந்து இருக்கிறது. சூரியனுக்கு பூமிக்கு இடைவெளி எவ்வளோ? 149 மில்லியன் அளவு. அப்ப அவ்வளவு தூரங்கள் இடைவெளிகள் இருந்தும் கூட சூரியனுடைய வெப்பம் நம்மால் தாங்க இயலவில்லை என்று சொன்னால் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். நரகத்தினுடைய வெப்பம் சூரியனை விட மிகவும் கடுமையானது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிற ஹதீஸுகள் நமக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. பெருமானார் சொல்லுவாங்க, நாருக்கும் ஜுஸும், நரகம் இருக்கிறது, அது பல ஜுசுக்களாக இருக்கிறது. அதில் குறிப்பாக பார்த்தோன்னு சொன்னால் நரகம் 70 பங்காக இருக்கிறது. நரகம் 70 பங்காக இருக்கிறது. அந்த 70 பங்குல மின்னாரி ஜஹன்னம், முழு நரகத்தை நம்ம எதிர்த்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த முழு நரகத்துல 70 பாகங்கள் இருக்கிறது. அதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, எப்பா மொத்த நரகம் 70 பாகங்கள் இருக்குது, அதனுடைய பாகங்கள் அனைத்துமே மிக கொடூரமானது, மிக கடுமையானது அப்படிங்கிற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோன்னு கீழே யா ரசூலல்லாஹ், பெருமானார் இடத்திலே சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், என் காணத்துல காஃபியத்தன் யா ரசூலல்லாஹ், அதுல ஒரே ஒரு பகுதியே நமக்கு போதுமே, இருக்கிற வெப்பங்கள்ல ஒன்னே போதுமே, அடிக்கிற சூரியன் என்பது இருக்கிறது, அது நரகத்திலே ஒரு ஜுசு, ஒரே ஒரு ஜுசு, சூரியனில் ஒரு ஜுசு தான் என்னங்க நரகமாக இருக்கிறதுன்னு நமக்கு சொல்லிட்டாங்க. அப்படின்னு பார்த்தா நம்ம இருக்கிற இந்த வெப்பமான இந்த கோடை காலம் இருக்கிறது, இந்த ஒரு கோடை காலமே நமக்கு போதுமே, இதையும் தாண்டி 69 ஜுஸு நரகத்தில் இன்னும் மீதம் இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹு அக்பர், எவ்வளவு கடுமையாக இருக்கும் என்று சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள். அடிக்கிற இந்த சூரியனே ஒரு ஜுஸுன்னு சொன்னா இன்னும் 69 இருக்குதுன்னு சொல்றாங்க பெருமானார். அப்ப நம்மெல்லாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நரகம் இருக்கிறது மிகவும் கொடியது. அப்ப என்ன செய்வது? நம்ம இந்த வெப்ப காலத்துல அந்த வெப்பத்தை தணிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்கு வசதி இருக்கிறவர்கள் ஏர்கூலர், ஏசி வாங்கி மாட்டிக்கிறாங்க, அல்லது தள்ளக்கூடிய அந்த காற்று, குளிர் காற்று தரக்கூடிய ஃபேனை வாங்கிக்கிற முடியுது. இல்லாதவர்கள் ஏதோ காத்தாடியை வச்சு, டேபிள் ஃபேனை வச்சு இந்த கோடை காலத்தை தள்ளக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். கைமட்டை விசிறியை வச்சு, பணமட்டை விசிறி வச்சு வீசி அந்த கோடை காலத்தை தவிர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதற்கு ஒரு நல்ல யோசனையை பெருமானார் 1400 வருடங்களுக்கு முன்பதாக சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன? நீங்கள் பசுமையான இடங்களை அமைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பசுமையான இடத்தை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். இந்த பசுமையான இடம் இருக்கிறதே உங்களுக்கு மன்ஃபாத்தும், அது உங்களுக்கு பெரும் பிரயோஜனம் தரக்கூடியதாக ஆகிவிடும். அதாவது மரம் வளர்க்க சொல்றாங்க ரசூலுல்லாஹ். நம்முடைய இடம் இருக்கிறதே, அந்த இடத்தை சுற்றி மரங்களை நடுவதன் காரணத்தினால் அது நமக்கு வெப்பத்தினுடைய அந்த தாக்குதலை குறைத்து தருகிறது என்று 1100 வருடங்களுக்கு முன்பதாகவே அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப இன்னைக்கு பாருங்க, நிறைய மரங்கள் வெட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது, நிறைய விதமான அழிவுகள் இந்த பூமியிலே ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு மரத்தை வெட்டப்படும் போதும் அந்த இடம் மிகவும் வெப்பசலனமாக ஆகிறது. நம்மளை சுற்றி பச்சை பசேல்னு மரங்களோடு காற்றுகளோடு இருந்ததுன்னு சொன்னால் இந்த வெப்பத்தை நாம் எப்படி நல்ல முறையிலே கடக்கலாம் என்பதை பெருமானார் நமக்கு அழகாக சொல்லிக் கொடுத்துட்டாங்க. அதனால என்ன செய்யணுங்க, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மரங்களை நட்டு அதை நாம் உருவாக்க வேண்டும். முன்னொரு காலத்திலே அப்படிதான் பெரியவர்கள் இருந்தார்கள். இன்னைக்கு வீடுகளில் வசதிகள் அதிகமானதன் காரணத்தினால் ஏர்கூலர்கள் மாற்றப்படுகிறது. ஒரு காலத்தில் எல்லா மக்களும் மரத்தினுடைய அடியிலே
இயற்கை காற்று பெறக்கூடியவர்களாக, நோயற்ற வாழ்வை வாழக்கூடியவர்களாக ஒரு சமூகம் வாழ்ந்தது. இங்க இருக்கிறவர்களில் முக்காவாசி பேர் அப்படி வாழ்ந்திருப்பாங்கன்னு கண்டிப்பா நம்ம சொல்ல முடியும். இப்படிதானே வாழ்ந்திருப்போம். என்னுடைய நினைவு தெரிந்து எனக்கும் அப்படித்தான். கோடை காலம் வந்துவிட்டது என்று சொன்னால் ஒரு மரத்துக்கு அருகாமையிலே ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர்களிலிருந்து வாலிபர்கள் உட்பட அனைவர்களும் ஒன்று கூடும் இடமாக அது ஆகிவிடும். அதுதான் உங்களுக்கு மிக ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸான பிளேஸாக அது அமைஞ்சிச்சு. இன்றைக்கு அப்படி அல்ல. கையில் ஒரு ஃபோன் வந்துருச்சு. தனிப்பட்ட நண்பர்கள் என்ற பெயரிலே யாரும் அல்ல, விளையாட்டு என்ற பெயரிலே போனுக்குள் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு சமூகம், வசதி என்ற பெயரிலே அவரவர்கள் வீட்டிலே ஏர்கூலர்களை மாட்டிக்கொண்டு இன்றைக்கு பல நோய்களுக்கு அடிக்ட் ஆகிவிட்டார்கள். அதுதான் இன்னைக்கு நிலைமை. நம்ம நல்லா யோசிங்க. பஸ்ஸு முன்னாடி நம்ம போயிட்டு இருந்தோம். கொரோனா காலத்தில் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, மூடி மறைச்சிட்டாங்க. ஏசி பஸ்ஸில் இருந்து நார்மல் பஸ்ஸில் இருந்து எல்லாமே என்ன செய்யப்பட்டுருச்சு, மூடப்பட்டுருச்சு. அதில் குறிப்பாக ஏசி பஸ்ஸு தடையே செய்யப்பட்டுருச்சு. பல பள்ளிகளிலே ஏசிகள் மாற்றப்பட்டு இருக்கிறது. இல்லா சுப்ஹானல்லாஹ், நம்ம பள்ளியில் இல்லை, இயற்கை காற்றுகளை சுவைக்கக்கூடிய சுவாசிக்கக்கூடிய அல்லாஹ் பெரிய பரக்கத்தை நமக்கு தந்திருக்கிறான். அப்போ பல பள்ளிகளிலே ஏசிகள் இருக்கத்தான் செய்கிறது. ஏசிகள் இருந்த பள்ளிகளை என்ன செய்து விட்டார்கள், அடைத்தே விட்டார்கள். காரணம், சுவாசத்திலே பிரச்சனை ஏற்படும் என்பதற்காக. கனிமானவர்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த வெப்பத்தை நாம் தணிக்க வேண்டும் என்று சொன்னால் பல வழிமுறைகள் நம்ம இடத்தில் இருந்தாலும் கூட அதில் ஒரு பெரிய வழிமுறை என்பது இருக்கிறதே, அது மரத்தின் மூலமாக நாம் பெறக்கூடிய நல்ல நன்மைகள். அப்ப முடிவாக நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று கேட்டால், மரத்தை நீங்கள் உங்களால் இயன்ற அளவுக்கு நீங்கள் வையுங்கள். வைத்து நீங்கள் அதில் பிரயோஜனம் பெறவிட்டாலும் கூட வருங்காலத்தில் இருக்கக்கூடிய சிறு தலைமுறைகள் அதிலே பல்விதமான பிரயோஜனங்கள் அடைந்து கொள்வார்கள். ஒரு காலம் மரத்தை வெட்டிட வேண்டாம், தேவையை தவிர. அப்ப இந்த வெப்பத்தினுடைய தாக்கத்தை நாம் சமாளிக்க இது முதல் வழி. இரண்டாவது, அதிகமாக நீங்கள் நீரை பருகுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, நீங்கள் சாப்பிடுங்கள், தண்ணீரை பருகுங்கள், வலா துஸ்ரிஃபு, நீங்கள் வீண் விரயம் செய்ய வேண்டாம். இந்த ஒரு ஹதீஸ் இது குர்ஆனினுடைய வசனத்திலும் வருகிறது. இதை நம்ம நல்ல விளங்கி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். முஃபஸ்ஸிரீன்கள் முஜ்தஹிதீன்கள் விளக்கம் தருகிறார்கள். சாப்பாடு என்பது இருக்கிறது, அது அளவுக்கு அதிகமாக இருத்தல் கூடாது, அளவுக்கு நடுத்தரமாக இருக்க வேண்டும். நீ இபாதத்து செய்வதற்காக வேண்டி உன்னுடைய உணவை நீ ஆக்கிக்கொள், அப்போது உன் உணவு உனக்கு வணக்கத்திற்கு உதவி செய்யும் என்று ஒரு மார்க்க அறிஞர் சொல்லி காட்டுவார். வஷ்ரபு, நீங்கள் தண்ணீரை அருந்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்க கூடிய அந்த வார்த்தை வாசகம், வெப்ப காலம் நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்று சொன்னால் அதிகமாக நீங்கள் நீரை பருகிக் கொள்ளுங்கள், தண்ணியை நல்லா குடிங்க. அந்த நீரின் மூலமாக உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எனர்ஜி சக்திகள் எல்லாம் குறைந்து விடாமல் இருப்பதற்கு அது ஒரு போதிய ஒரு மருந்தாக இருக்கும். விளங்கும்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உணவு தண்ணீர் இந்த இரண்டுமே இபாதத்துக்குத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். இபாதத்து செய்வதற்காக வேண்டி மனிதனுக்கு அல்லாஹ் தரக்கூடிய ஒரு வெகுமதி. அப்ப சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டா மட்டும் போதுமான கேட்டால் அல்ல. கோடை காலத்தில் போய் நம்ம வயிறு முட்டை சாப்பிட்டாலும் நமக்கு எனர்ஜி என்பது நீரின் மூலமாகத்தான் கிடைக்கும், தண்ணீர் குடிச்சாதான் கிடைக்கும். அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஷ்ரபு, நீங்கள் தண்ணீரை அருந்துங்கள், எவ்வளவு வேண்டுமானாலும் குடியுங்க. அப்ப மருத்துவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நார்மலாக ஒரு மனிதன் சாதாரண நிலைமையிலே 8 லிட்டர் தண்ணீரை ஒரு நாளைக்கு பருக வேண்டும் என்று, அதிகபட்சம் 5 லிட்டர். நம்ம எவ்வளவு குடிக்கிறோங்கிறத நம்மளே கணக்கு பண்ணிக்கிற வேண்டியதுதான். அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் வணங்குவதற்காக வேண்டி அல்லாஹ் ஆகிய என்னை நீங்கள் இபாதத்து செய்வதற்காக வேண்டி நீங்கள் தண்ணீரை பருகுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த வெப்பத்தை நாம்
சமாளிப்பதற்கு நீரை அதிகமாக நாம் நம்முடைய உடலுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முடிந்த அளவுக்கு நம்முடைய உடலை பாதுகாத்து கொண்டு நம்முடைய ஆரோக்கியத்தை பேணிக்கொண்டு இந்த கோடை காலத்தை நாம் சிறந்த காலமாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது சிந்தனை, கண்ணியமானவர்களே, ஏதோ நம்ம வசதி இருக்கிறதுனாலையோ அல்லது வசதி இல்லாததுனால நம்ம மரத்தினுடைய நிழலுக்கு அருகில அமர்ந்து கொள்கிறோம். இது உண்மையில நாளைக்கு மஹ்ஷரில், நாளைக்கு மறுமையில் நாம் என்ன செய்ய முடியும்? நமக்கு ஒதுங்குமிடம் என்ன? அல்லாஹ் அதை சிந்திக்க சொல்லுகிறான். இறை நம்பிக்கையாளர்கள் சிந்திப்பார்கள், இந்த உலகத்திலே இந்த உஷ்ணத்தை தாங்காது என்னுடைய மேனி, என்னுடைய உடல் நாளைக்கு நரகத்தினுடைய ஜுவாலை, நரகத்தினுடைய நெருப்பை என் உடல் தாங்காது. அப்ப நான் நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னா அம்ரு பில் மஅரூஃப் வ நஹி அனில் முன்கர், நல்ல காரியத்தை செய்ய வேண்டும், தீய காரியங்களை தடுத்து வாழ வேண்டும். அப்ப நான் நன்மையான காரியங்களை செய்யும் போது நான் அல்லாஹ்விற்கு பிடித்தமான அடியானாக நான் மாறுகிறேன். அல்லாஹ்விற்கு பிடித்த அடியானாக நான் மாறுகிறேன். நான் எப்போது அல்லாஹ்வினுடைய காரியங்களை புறக்கணிக்கிறேனோ, நான் அதை செய்யாமல் விடுகிறேனோ, நான் அல்லாஹ்வை மறுத்தவனாக மாறுகிறேன். நான் மறுத்தேன் என்று சொன்னால் அந்த மறுப்பிற்கு கூலிதான் அல்லாஹ் தரக்கூடிய நரகம். கண்ணியமானவர்களே, இறை நம்பிக்கையாளர்களாக நாம் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். நாளைக்கு மஹ்ஷரிலே நரகவாதிகள் மலக்குகளிடத்திலே கேட்பார்கள், பேசுவார்கள். மலக்கினிடத்திலே கேட்பார்களாம், காலல்லதீன ஃபின்னார், நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த நரகவாசிகள் லிஹஸனத்தி, தன்னுடைய நரகத்தினுடைய அந்த ஜுவாலையை நினைத்து அஞ்சி வருந்தி மலக்கினிடத்தில் என்ன செய்வாங்களாம்? கொஞ்ச நேரம் எங்களுக்கு இந்த நரகத்தினுடைய நெருப்பை கொஞ்ச நேரம் எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்வை தரக்கூடாம ஆக்க சொல்லுங்களேன், கொஞ்ச நேரம் விடுதலை எங்களுக்கு தாங்கலாம், இந்த நரக நெருப்பிலிருந்து கொஞ்ச நேரம் நாங்கள் விடுதலை எடுத்துக்கிறோமே அப்படின்ட்டு நரகவாதிகள் அறக்குவல் விடுவார்கள் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே பேசுகிறான். ஆனால் இதில் என்னன்னா ட்விஸ்ட் என்னன்னு சொன்னால், நரகத்தினுடைய காவலாளிக்கு காது கேட்காது. இதுதான் ட்விஸ்ட். மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய பாதுகாவலர் ரிதுவான் அலைஹிஸ்ஸலாம், நரகத்தினுடைய பாதுகாவலர் ஹதரத்து மாலிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இதில் நரகவாசிகள் எல்லாம் தனக்கு தரக்கூடிய அந்த நரகத்தினுடைய வேதனைகள் தாங்க முடியாம கத்துவாங்க, கூச்சலிடுவாங்க. கொஞ்ச நேரம் ரப்ப எங்களுக்காக வேண்டி அந்த தண்டனையை தள்ளுபடி செய்ய சொல்லுங்களேன், ஒரு கொஞ்ச நேரம் எங்களுக்கு அந்த நரக நெருப்பு என்ன செய்யுங்க, நிப்பாட்ட சொல்லுங்களேன் அப்படின்ட்டு நரகவாதிகள் எல்லாருமே என்ன செய்வாங்களாம், மலக்கிட்ட ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்களாம். ஆனால் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் காது கேட்காது. 1000 வருடங்கள் கத்துவார்கள் நரகவாதிகள், 1000 வருடங்கள் கத்துவார்கள். அதுக்கு அப்புறம் செத்த கொஞ்சம் திரும்பி பார்ப்பாங்களாம், ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கேன்னு அவங்க சிந்தனைக்கு தென்படுமா. திரும்பி பார்த்தா நரகவாசிகள் நரகத்தினுடைய அந்த தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கிறத பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒன்றும் இல்லை போலன்னு என்ன செஞ்சிருவாங்க, திரும்பிடுவாங்க. திருப்பி ஒரு 1000 வருஷம் இதே போல நடக்கும். இப்படியே நரகவாதிகளுக்கு அல்லாஹ் தண்டனையை இன்னும் இன்னும் என்று மெருகூட்டி கொண்டே இருப்பான். மலக்கினுடைய காவலாளிக்கு எந்த ஒரு செய்தியுமே கேட்காது, கேட்கறதுக்கு அங்கே அல்லாஹ் விடவும் மாட்டான். அப்ப நினைச்சு பாருங்க, அங்க மக்கள் எல்லாம் நினைச்சு பாருங்க, நரகத்தினுடைய மக்கள் யோசித்து பார்ப்பார்களாம், இந்த நேரத்தில் அல்லாஹ் என்னை மௌத்த ஆக்கிடலாமே, இவ்வளவு வேதனை என்னால் தாங்க முடியலையே, இவ்வளவு வேதனை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியலையே, யாரெல்லாம் மௌத்த எனக்கு கொடுத்துருன்னு கத்துவார்கள், கதறுவார்கள். ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு என்ன செய்ய மாட்டான், அவர்களை உயிரோடும் ஆக்க மாட்டான், மௌத்தாவும் விட மாட்டான். ரெண்டுமே இல்லாமல் அவங்க என்ன செய்வாங்க, சதாவும் நரகத்திலே அவர்கள் அந்த வேதனையை அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே பேசி காண்பிக்கிறான். நரகத்தினுடைய
வெப்பத்தை அவர்கள் அனுதினமும் சுவைத்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் அதிலிருந்து விடுதலையும் அவர்களுக்கு கிடைக்காது, மௌத்து அவங்களை அடையாது. அல்லாஹ் 20வது அத்தியாயம் 74வது வசனத்தில் பேசுவான், இன்னஹும் யஅதி ரப்பஹு முஜ்ரிமா, இறைவனிடத்திலே குற்றவாளிகளாக இருக்கக்கூடிய அந்த நரகவாசிகள் எல்லாம் அவர்கள் எல்லாம் கதறி அழுகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஃபஇன்னலஹு ஜஹன்னம், அவர்கள் இருக்கக்கூடிய இடமோ ஜஹன்னம், நரகமாக இருக்கிறது. லா யமூது ஃபீஹா, அதில் அவர்கள் மரணிக்கப்படவும் மாட்டார்கள். வலா யஹ்யா, அவர்கள் நல்ல வாழ வைக்கவும் பட மாட்டாங்க. சொல்லுவாங்கல்ல, இவன் வாழவும் விட மாட்டான், சாகவும் விட மாட்டான்னு சொல்லுவாங்கல்ல. இந்த நிலைமை அங்கே நரகத்தில் நடக்குமா? இந்த நிலைமை நாளைக்கு நரகத்தில் நடக்குமா? மௌத்தும் கிடையாது, அல்லாஹ் இவர்களை நல்லாவும் வாழ விட மாட்டான். அப்ப நரகவாதிகள் சதா அனுபவித்து கொண்டிருக்கக்கூடியதெல்லாம் நரகத்தினுடைய வேதனையாகவே இருக்கும் என்று அல்லாஹ் பேசி காமிக்கிறான். சரி, நரகத்தினுடைய நெருப்பு, நரகத்தினுடைய வெப்பத்தை பற்றி பேசியாச்சு. நரகத்தினுடைய தண்டனையை பற்றி நம்ம பேசாம போனால் சரி வராது, பேசிடுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இடத்திலே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூல் அல்லாஹ், ஒரு அடியானை அல்லாஹ் நரகவாதியாக நியமித்து விட்டான். அப்படி என்று சொன்னால் நரகவாதிக்கு கொடுக்கக்கூடிய ஆக குறைந்த தண்டனை என்ன? கொஞ்ச தண்டனை என்ன? சிம்பிளான தண்டனை என்ன யா ரசூலுல்லாஹ் அப்படின்ட்டு சஹாபாக்கள்லாம் கேட்டாங்களாம். இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகவாதிகளுக்கு சலுகை செய்வான். நல்லா யோசிச்சு பாருங்க, சலுகை செய்வானே ஆனால், குறைந்த தண்டனையை தருவானே ஆனால் இந்த தண்டனையை தருவான். என்ன தண்டனை? நரகத்திலே சுமார் 1000 ஆண்டுகள் நரகத்தினுடைய ஜுவாலையில் எரிக்கப்பட்ட பதப்படுத்தப்பட்ட 2 காலணிகளை எடுத்து அந்த நரகவாசியினுடைய காலில் அணிவிப்பான். அதை அணிந்தவுடன் அவனுடைய மூளை முதல் உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் உருகி இருக்கக்கூடிய துவாரங்களின் வழியால் வெளியாகும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க, நரகத்தினுடைய சலுகையாக்கப்பட்ட குறைந்த தண்டனை இதுதான். அல்லாஹ் அக்பர். நம்ம யோசிக்கணும், அப்ப நரகத்தினுடைய படுகொலி எவ்வளவு கொடூரமாக இருக்கும், அதனுடைய பெரும் பெரும் தண்டனைகள் எவ்வளவு கொடுமையாக இருக்கும், கடுமையாக இருக்கும் என்று நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பானவர்களே. அப்ப அந்த நரகத்தை விட்டு நாம் விடுதலை பெற வேண்டும், அல்லது நரகத்தை விட்டு நாம் ஒதுங்கி வாழ வேண்டும், நரகவாதியாக நாம் ஆக்கப்படாமல் இருப்பதற்கு என்ன தீர்வு என்று கேட்டால், சதாவும் நீங்கள் ஈமானுடன் வாழுங்கள். எந்த நேரத்திலும் எந்த பொழுதிலும் நீங்கள் உங்களுடைய ஈமானை விட்டுக் கொடுக்க வேண்டாம். எல்லா நேரத்திலும் நீங்கள் ஈமானோடு வாழுங்கள். அல்லாஹ் ஈமான்தாரிகளை என்றைக்கும் சொர்க்கத்தை தவிர வேறு எதிலும் நுழைப்பது அல்ல, நரகத்தை அவர்களுக்கு ஹராமாக ஆக்கி விடுகிறான். அல்லாஹ் பெண்களுக்கும் சொல்லி காட்டுங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள், நீங்கள் உங்களுடைய கணவனுக்கு அவர் எப்படி ஆசைப்படுகிறாரோ அப்படி நீங்கள் ஆகிக் கொள்ளுங்கள். கண்குளிர்ச்சி மிக்க மனைவியாக நீங்கள் உங்கள் கணவனுக்கு ஆகும்போது நரகத்தினுடைய அந்த வாடகை கூட அல்லாஹ் உங்களை நுகர வைக்க மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நரகை விட்டும் ஒரு மனிதன் பாதுகாப்பு பெறுவதற்கு அதில் ஆக சிறந்த வழிமுறை என்பது வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழ வேண்டும். வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழ வேண்டும். ஒரு மனிதர் ஈமானோடு வாழும் காலமெல்லாம் அவர் தொழுகையை விடமாட்டார், நோன்பு காலங்களில் நோன்பை விடமாட்டார். ஹஜ் உம்ரா வரும்போது அந்த கிரிகைகளை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு பொருளோ பணமோ எதுவும் அவருக்கு ஒரு பெரும் பொருட்டாக தெரியாது. அவருக்கு தெரிவதெல்லாம், அவருக்கு புரிவதெல்லாம், அல்லாஹ்வை நான் அடைய வேண்டும், அல்லாஹ்வினுடைய பொருத்தம் வேண்டும், இதற்கு என்னிடத்தில் இருந்து என்ன போனாலும் கவலை இல்லை, அல்லாஹ் வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணத்தோடு அவர் வாழ்வார். அவர்தான் உண்மையான ஈமான்தாரி, உண்மையான இறை நம்பிக்கையாளர் என்று குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு அழகான விதத்திலே போதனை செய்கிறது. எனதருமை கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கோடை காலம் என்பது இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு மாபெரும் பொருட்டாக, ஒரு மாபெரும் படிப்பினையாக அமைகிறது. என்ன படிப்பினை என்று கேட்டால், நரக நெருப்பு என்பது இதை காட்டிலும் பன்மடங்கு மிகவும் கொடூரமானது. எனவே நாம் நரக நெருப்பை விட்டும் அனுதினமும் பாதுகாப்பு தேட வேண்டும்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நேரங்களிலும் துஆ செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம நஊது பிக்க மினன் நார், அல்லாஹும்ம நஊது பிக்க மினல் ஜஹன்னம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக துஆக்கள் செய்திருக்கிறார்கள். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதையெல்லாம் நாம் இன்றைக்கு சொன்னோமோ கேட்டோமோ அவனைத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து தேசீலர்களாக வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ரப்பல் ஆலமீன் இந்த கோடை காலத்தை அல்லாஹ் நமக்கு புரோஜனமிக்க காலமாக ஆக்கி தருவானாக. குளிர்ச்சி மிக்க காலமாக அல்லாஹ் ஆக்கி தருவதற்கு நம்முடைய ஊர்களிலே எங்கெல்லாம் மழை தேவைப்படுகிறதோ அவ்விடத்திலே எல்லாம் மழையை பொருள்விப்பானாக. இடத்திலே தேவைப்படக்கூடிய அளவிற்கு மழையை தந்து சுபிட்சமான மகிழ்ச்சிகரமான ஆனந்தமான வாழ்க்கையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. நரகத்தை விட்டும் நரகத்தினுடைய அனைத்து விதமான ஜுவாலைகளை விட்டும் அதனுடைய துர்வாடைகளை விட்டும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாத்து சொர்க்கத்திற்கு தகுதியான மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்பாலிப்பானாக. இந்த நேரங்களிலே அல்லாஹ்விடத்திலே நாம் என்னென்னவெல்லாம் கேட்க வேண்டும் என்ற நாட்டங்களோடு தேட்டங்களோடு இருக்கிறோமோ அதையெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனே கண்டறிந்து நம்முடைய எல்லா விதமான ஹலாலான தேவைகளை அங்கீகரித்து ஹராமான விஷயங்களை விட்டும் குடிபானங்களை விட்டும் உணவுகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து நல்லோர்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்ப்பிப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்து வாக்குறுதி. அஸ்ஸலாமு அலைக்கும்.